வணக்கம். இன்றைக்கி ரவா வீட் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ரவா 1.5 கப் எடுத்திருக்கோம். வீட்டு அதாவது கோதுமை ரவை நம்ம 1 கப் அளவு எடுத்திருக்கோம். வெல்லம் ஒரு 3/4 கப் அளவு எடுத்திருக்கோம். முந்திரி 1 கையளவு எடுத்திருக்கோம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பாதாம் 1 கையளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கீ தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மில்க் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 1.5 கப் ரவைக்கு 1 கப்பு பால் விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் 15 மினிட்ஸு இது ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கோதுமை ரவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், அதை கொட்டிட்டு 1 கப்பை இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம இந்த கோதுமையில் கீ விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 ரவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி ஷேப் பண்ணிவிட்டு இதை இப்படியே இப்படி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரவையும் வீட் ரவையும் பிசைஞ்சு உருட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பாருங்கள் கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஆயில் கடாய் வச்சு ஆயில் வச்சுருக்கோம், சூடாகட்டும். இதில் போட்டு பொரிக்கக்குள்ளே காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வரக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே பொரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது இப்படி எல்லாமே இப்படி புட்டு போட்டு இந்த மாதிரி புட்டு போட்டுட்டு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி புட்டு போட்டுட்டு போய் மிக்சியில் நம்ம எல்லாமே புட்டு போட்டுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பாதாமை வறுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். இது இது மெல்ட் ஆகட்டும். இப்போ முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌனாக எல்லாம் வறுத்தாச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துச்சு. இந்த டைமில் வெல்லம் இதிலே போட்டுக்கலாம். 1 கப்பு, 3/4 கப்பு. முக்கால் கப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 1/4 கப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்தால் இப்போ சேர்த்திக்கோங்க. நாங்கள் கம்மியாக இருக்கனால 3/4 கப் போட்டுருங்க. வேணும்னா இந்த டைமில் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தில் 1/2 கப் அளவு வாட்டர் விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்படி நுரையும் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு பதம் இப்படி லைட்டாக இருக்குது. இந்த பிசுபிசுப்பு பதம் வந்த பிறகு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துருச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். கூலான பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையெல்லாம் இதில் போட்டு கிளறி லட்டு பிடிக்கணும். நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப ஆறக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதெல்லாமே போட்டு கிளறிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடுங்க. ஏன்னா வெல்லம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ இதாக இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அப்படியே கொட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொட்டிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து வெல்லம் நல்லா இழுக்கும், ஒவ்வொரு ரவை இழுக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கிளறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இது இந்த வெல்லத்தில் போட்டு எல்லாம் பிசைஞ்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக 1 கப்பு அளவு எடுத்துக்கோங்க வெல்லம். இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், எல்லாமே போட்டுக்கோங்க. ரவையை 1 கப்புக்கு போட்டிங்கன்னா நாங்கள் பாருங்கள் உருண்டை இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரவா வீட்டு லட்டு வந்து தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.